ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முகலாயர்கள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் பார்த்திங்கன்னா ஷெர்ஷாவின் சீர்திருத்தங்களை தான் பார்க்க போகிறோம். இவர் ரொம்ப முக்கியமானவர். இவரை பற்றி ஒரு கொஷின் குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமில் கேட்குறாங்க. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யார் பார்த்திங்கன்னா ஷெர்ஷா நம்பியிருப்பார். அதனால் இவர் விவசாயத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். ஜாகிர்தாரி முறை அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு நில உடைமை முறை. இது சொல்லியிருக்காங்க. வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்கின்ற அதிகாரமும் அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியால் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிலத்தை விவசாயம் செய்கிறாங்க இல்லையா, அது விவசாயம் செஞ்சு அதனுடைய வரி வசூல் செய்கிறது ஒரு அரசு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாரசீக மொழி. இந்த ஜமீன்தாரி என்பது பாரசீக சொல். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தின் உடைமையாளர்